Hi friends, welcome to my channel. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தோம். மேக்ஸிமம் வந்து நாங்கள் அதிகமாக பாறை மீன் தான் வாங்குவோம். அதில் தான் வந்து முள் வந்து கம்மியாக இருக்குன்றதுக்காக குழந்தை வந்து இந்த மீன் தான் வந்து மேக்ஸிமம் கொடுப்போம். நாங்கள் கொடுத்துருக்கோம் இது நாள் வரைக்கும். வேறு மீன்லாம் வந்து நாங்கள் கொடுத்ததில்ல, முள் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் வந்து குழம்பும் வைப்பேன், பொரிச்சும் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பொரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். அப்புறம் பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டோம். எக்கு ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி மீனையும் வந்து அதில் எடுத்து போட்டு வச்சிட்டோம். இதில் வந்து நான் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணாமல் விட்டேன். ஃபைனலாக வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக ஆட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் ஒரு 1/4 மணி நேரம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வைப்பாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா வெயிலில் தான் வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் வாங்கிட்டு வந்ததுனால நம்ம எப்படி லேட்டாக தானே செய்வோம் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி மீன்லேயும் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த மீன் வந்து முள் இல்லாமல் அதிகமாக இருக்கும், அதை வந்து நாங்கள் செய்யலாம் அப்படின்றது. நான் வந்து மேக்ஸிமம் முள் இல்லாத மீனாக தான் நாங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவோம். குழந்தைக்கும் அதை தான் கொடுக்குறோம் இது நாள் வரைக்கும். அந்த மீனை வந்து எந்த மீன் கொடுக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் எடுத்து வெளியில் ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஆயில் ஊற்றி மீன் வந்து பொரித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வந்து நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. இதில் இருக்க தலை பீஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு வச்சுட்டேன். குழம்பு வந்து அதிகமாக யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க மேக்ஸிமம் எங்கள் வீட்டில். அதனால் வந்து நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே ரெடி பண்ணி தம்பிக்கு ஊட்டியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி சாப்பிட்டாரு, எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டாங்க. ஊர்லேருந்து எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுமே சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி செஞ்சது. ஒயிட் ரைஸ், மீன் குழம்புல வந்து தலையும் வால் பகுதி, அப்புறம் அந்த உடம்பு பகுதி, அது கொஞ்சம் பெரிய இதெல்லாம் நான் போட்டு வைப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு ஃப்ரை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட மதிய லஞ்ச். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.